திருப்பதி கோயிலில் லட்டு தயாரிக்கும் மடப்பள்ளியில் சிபிஐ இயக்குநர் தலைமையிலான விசாரணை குழுவினர் 6 மணி நேரம் சோதனை நடத்தி முக்கிய விவரங்களை சேகரித்தனர். ஆந்திர மாநில முதல்வராக ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தபோது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரசாதமாக தரப்படும் லட்டு தயாரிப்பில் முறைகேடு நடந்ததாக தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அது குறித்து விசாரணை நடத்த சிபிஐ இயக்குநர் தலைமையிலான குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. விசாரணை குழுவினர் திருப்பதி அலிபெரி பூதேவி காம்ப்ளெக்ஸில் அலுவலகம் அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். லட்டு தயாரிக்க நெய் சப்ளை செய்யும் திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டைரி நிறுவனத்தில் ஆய்வு செய்த அதிகாரிகள் குழு நெய் டேங்கர் வந்த வழித்தடத்தில் பதிவான சிசிடிவி கேமரா காட்சிகளையும் சேகரித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் ஏஆர் டைரி நிறுவனத்துக்கு நெய் தரச் சான்றிதழ் வழங்கிய ஆய்வகத்திலும் சோதனை மற்றும் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். தேவஸ்தானத்தில் நெய் கொள்முதலுக்கு எவ்வாறு டெண்டர் விடப்பட்டது, அதன் அடிப்படையில் பெறப்பட்ட நெய் எப்போது சோதனை மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பான விவரங்களையும் சேகரித்தனர். இந்நிலையில் நேற்று மதியம் 2 மணி முதல் டிஎஸ்பி தலைமையிலான 6 பேர் கொண்ட எஸ்ஐடி அதிகாரிகள் குழுவினர் லட்டு தயாரிப்பதற்கு முன்பு கோயிலுக்கு வெளியே உள்ள பூந்தி தயாரிக்கும் மையம், கோயிலுக்குள் உள்ள லட்டு தயாரிக்கும் மடப்பள்ளி, டேங்கரில் வரக்கூடிய நெய்யை சேகரித்து வைக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் லட்டு தயாரிக்க பயன்படும் பொருட்கள் வைக்கப்படும் குடோன் போன்றவற்றில் சோதனை மேற்கொண்டனர். நேற்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி இந்த சோதனை 6 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்தது. விசாரணை மற்றும் சோதனை தொடர்பான அறிக்கையை அவ்வப்போது டெல்லியில் உள்ள சிபிஐ இயக்குநருக்கு எஸ்ஐடி அதிகாரிகள் குழுவினர் ஐஜி சர்வேஸ் ரேஸ்தா திரிபாதி மூலமாக அனுப்பி வருகின்றனர். அதன்படி தற்போதைய சோதனை குறித்த அறிக்கையும் டெல்லிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பெறப்படும் உத்தரவுக்கு ஏற்ப அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என விசாரணை குழு வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.